ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு வந்து நம்ம த புக் ஆஃப் தி டச்சஸ் அந்த போயமோட சம்மரி பார்க்கலாம். இட்ஸ் ரிட்டன் பை ஜியாஃபரி சாசர். அண்ட் இவரை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்வோம்னு பார்த்தோன்னா த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் poetry. அண்ட் இவரை வந்து ஃபர்ஸ்ட் poet டு பி பரீட் இன் poets கார்னர் ஆஃப் வெஸ்ட்மினிஸ்டர் ஆபையில் ஃபஸ்ட்டு பரி பண்ணது வந்து இவரை தான். அண்ட் ஹீ இஸ் கால்ட் அஸ் மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரினைசன்ஸ்னு சொல்கிறோம். அண்ட் இவர் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து 1359, அதாவது 100 இயர்ஸ் வார் நடந்துச்சு இல்லையா, அதில் வந்து இவர் வந்து ஃபைட் பண்ணியிருக்காரு. ஹீ வாஸ் கேப்சர்டு ஃபார் ரேன்சம்காக இவர் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அப்போ தான் வந்து கிங் எட்வர்ட் 3 வந்து ஹெல்ப் பண்ணி இவரை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் இவர் யார் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னு பார்த்தோன்னா ஃபிலிப்பா ரோயட் அப்படின்றவங்கள இவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் இவருடைய மேஜர் ஒர்க்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா இவரோட பீரியடை 3 பீரியடாக வந்து பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஃப்ரெஞ்ச் பீரியட், அது வந்து 1360 டு 1370 வரைக்கும் இருக்கிறது ஃப்ரெஞ்ச் பீரியட். அதில் இவரோட ஒர்க் வந்து த ரோமண்ட் ஆஃப் தி ரோஸ், இது வந்து என்னென்னா இது ஒரு பேஸ்ட் ஆன் ஃப்ரெஞ்ச் ஒர்க் தான். இது வந்து ஆக்டோசிலபிக் கப்லெட்டில் அவர் எழுதியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட்டு தான் வந்து த புக் ஆஃப் தி டச்சஸ், இது வந்து 1369. அண்ட் இதுதான் வந்து இவருடைய ஃபஸ்ட்டு பப்ளிஷ்டு ஒர்க்குன்னு எதுன்னு பார்த்தோன்னா த புக் ஆஃப் த டச்சஸ் தான் அவருடைய ஃபஸ்ட்டு பப்ளிஷ்டு ஒர்க். இந்த போயமில் வந்து எவ்வளோ லைன்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா 1300 லைன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இது வந்து என்னென்னா இட் இஸ் அன் எலிஜி ஃபார் பிளான்ச்சேக்கான இருந்த ஒரு எலிஜி தான் வந்து இந்த இது. இட் இஸ் அன் எலிஜி ஃபார் பிளான்ச்சே, டச்சஸ் ஆஃப் லங்காஸ்டரோட டச்சஸ் வந்து இவங்க. அண்ட் அட்ரஸ்டு டு ஹர் விடோவர் த டியூக். அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் த ட்ரீம் ஆஃப் சாசர். இதை வந்து என்னென்னு சொல்வோன்னா த ட்ரீம் ஆஃப் சாசர்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தோன்னா இட்டாலியன் பீரியட். அண்ட் இதில் வந்து த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அண்ட் த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் அண்ட் ட்ரையோலஸ் அண்ட் கிறிசைடா அண்ட் அனலீடா அண்ட் ஆர்சைட், அப்புறம் பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ், இதெல்லாமே வந்து இவருடைய இட்டாலியன் பீரியடில் எழுதின ஒர்க்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் பீரியடில் எழுதினது தான் வந்து கேண்டம்பரி டேல்ஸ். அண்ட் இதுவும் வந்து ஒரு அன்ஃபினிஷ்டு ஒர்க்னு சொல்கிறோம் சாசரோடது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எ ட்ரீடைஸ் ஆன் த ஆஸ்ட்ரோலேபிள், இதுவும் வந்து சாசரோட ஒரு ப்ரோஸ் ஒர்க்னு சொல்கிறோம். எதுனா எ ட்ரீடைஸ் ஆன் தி ஆஸ்ட்ரோலேபிள். அண்ட் இவரை பற்றின சில கோட்ஸ் வந்து பார்க்கலாம். சாசர் இஸ் அவர் வெல் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் டிஃபைல்னு சொன்னது வந்து யாருன்னு பார்த்தோன்னா ஸ்பென்சர். அண்ட் ஹியர் இஸ் காட்ஸ் பிளண்டி அப்படின்னு சொன்னது ஜான் ட்ரைடன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து சாசர் இஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் poetry அப்படின்னு சொன்னது ஜான் ட்ரைடன். அண்ட் வித் ஹிம் ரியல் poetry இஸ் born அப்படின்னு சொன்னது மேத்யூ ஆர்னால்ட் வந்து சாசரை பார்த்து சொல்லியிருக்காரு. அண்ட் சாசர் லேக்ஸ் த ஹை சீரியஸ்னஸ் ஆஃப் த கிரேட் கிளாசிக்ஸ் அப்படின்னு சொன்னதும் வந்து மேத்யூ ஆர்னால்ட் தான் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போ வந்து நம்ம இந்த போயமோட சம்மரி வந்து பார்க்கலாம். த புக் ஆஃப் தி டச்சஸ். அண்ட் த புக் ஆஃப் த டச்சஸை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா த ட்ரீம் ஆஃப் சாசர்னு சொல்கிறோம், ஆர் த டெத் ஆஃப் பிளான்ச்சே அப்படின்னு இதை வந்து நம்ம சொல்லலாம். அண்ட் இஸ் த ஃபஸ்ட்டு மேஜர் லாங் போயம், இதுதான் வந்து ஒரு மேஜர் லாங் போயம் பப்ளிஷ் பண்ணது வந்து சாசரோடைய ஒரு மேஜர் லாங் போயம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து என்னென்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு எலிஜி ரிட்டன் ஆன் தி டெத் ஆஃப் டச்சஸ் பிளான்ச்சே ஆஃப் லங்காஸ்டர், அவங்க இழந்தப்போ எழுதினது தான் வந்து இந்த புக்கு. அண்ட் அவங்க வந்து யாருன்னு பார்த்தோன்னா ஒய்ஃப் ஆஃப் ஜான் ஆஃப் காண்டோடைய ஒய்ஃப். அண்ட் ஜான் ஆஃப் காண்ட் வந்து யாருன்னு பார்த்தோன்னா ஹூ வாஸ் த 4th சன் ஆஃப் கிங் எட்வர்ட் 3 உடைய 4th சன் தான் வந்து இந்த ஜான் ஆஃப் காண்ட். அண்ட் த டச்சஸ் ஆஃப் பிளான்ச்சே வந்து எப்படி இறந்துருப்பாங்கன்னு பார்த்தோன்னா பிளேக்னால இறந்துருப்பாங்க. எப்போனா ஆன் செப்டம்பர் 12, 1368 வந்து அவங்க வந்து இறந்துருக்காங்க. இந்த போயம் எப்போ கம்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 1368 அண்ட் 1372 இந்த கேப்பில் தான் இதை வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் ரிட்டன் இன் ஃப்ரெஞ்ச் ஆக்டோசிலபிக் கப்லெட்டில் எழுதியிருக்காங்க, விச் ஹாஸ் 8 syllables இன் எ லைன், அடாப்டட் ஃப்ரம் த ஃப்ரெஞ்ச் பை சாசர். இது ஃபுல்லாக வந்து என்ன மாதிரி ஒரு ஜானர்னு பார்த்தோன்னா இந்த போயம் ஃபுல்லாகவே வந்து ஒரு ட்ரீம் விஷனாக தான் வந்து இருக்கும். அண்ட் இதில் வந்து 1334 லைன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இதில் வந்து பிளான்ச்சி அந்த லேடி இருக்காங்களே அவங்கள அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா பிளான்ச்சின்னா ஒயிட்டுன்னு அர்த்தம், லேடி ஒயிட், அவங்க தான் வந்து பிளான்ச்சின்னு நம்ம சொல்கிறோம். பிளான்ச்சி மீன்ஸ் ஒயிட்னு அர்த்தம். அண்ட் இப்போ வந்து இந்த போயம் ஆக்சுவலி இந்த போயம் வந்து யாரோடைய ரெக்வெஸ்ட்னால இவர் எழுதியிருப்பாருன்னு பார்த்தோன்னா ஜான் ஆஃப் காண்ட் இருக்கார் இல்லையா, அவருடைய ரெக்வெஸ்ட்னால தான் வந்து இந்த போயமே வந்து அவர் வந்து எழுதியிருப்பார். அண்ட் இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய
கேரக்டர் லிஸ்ட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யாருன்னு பார்த்தோன்னா நெரேட்டர். இவர் வந்து the narrator is a man who may or may not have resembled Chaucer himself. இவர் வந்து என்னன்னு பார்த்தோன்னா cannot sleep for 8 years வந்து அவரால் தூங்க முடியாது. அதான் இன்சோம்னியான்னு சொல்லுவோம் இல்லையா அது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து யாருன்னா SEYS. இது வந்து யாருன்னு பார்த்தோன்னா இஸ் த கிங் இன் த ஸ்டோரி இன் ஓவிட்ஸோட மெட்டாமார்ஃபசிஸில் வரக்கூடிய ஒரு கேரக்டர். அவர் வந்து கிங். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஆல்சியோன். இவங்க வந்து என்னென்னு பார்த்தோன்னா குயின் இன் த ஸ்டோரி இன் ஓவிட்ஸோட மெட்டாமார்ஃபஸில் வரக்கூடிய குயின். அண்ட் மார்ஃபியஸ் வந்து யாருன்னு பார்த்தோன்னா இஸ் த ரோமன் காட் ஆஃப் ஸ்லீப் இன் ஓவிட்ஸ் மெட்டாமார்ஃபசஸ். அண்ட் பிளாக் நைட். இங்கே பிளாக் நைட்டுங்கிறது வந்து என்னென்னு பார்த்தோன்னா பாசிபிளி அண்ட் ஐடியலிஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஜான் ஆஃப் காண்ட். அவங்களுக்கு கூட ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து லேடி ஒயிட். லேடி ஒயிட் இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த டச்சஸ் பிளான்ச்சே. பிளான்ச்சேவோட ரெப்ரசன்டேஷன் தான் வந்து லேடி ஒயிட். அண்ட் ஷீ இஸ் த லாஸ்ட் லவ் ஆஃப் த பிளாக் நைட்டோடைய லவ். அண்ட் ஃபார்ச்சூன் நெக்ஸ்ட்டு. இது ஆக்சுவலி லேடி ஃபார்ச்சூன்கிறது இட்ஸ் ஒரு அலிகோரிக்கல் ரெப்ரசன்டேஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதனோட சம்மரி பார்க்கலாம். அண்ட் இந்த போயமில் வந்து இது வந்து போயம் லைன்ஸ் வந்து 1லேருந்து 290 வரைக்கும் போயம் லைன்ஸாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக ட்ரீம் தான் 291லேருந்து 1334 வரைக்கும். அண்ட் இப்போ வந்து இந்த புக் ஆஃப் த டச்சஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த பொயட் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த ஃபஸ்ட் பர்சனாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஹீ ஹேஸ் டிஃபிகல்ட்டி டு ஸ்லீப். அவரால் வந்து என்ன பண்ண முடியலன்னா அவரால் தூங்க முடியல. 8 இயர்ஸாக அவர் வந்து தூங்காமல் வந்து இருக்கார். அப்போ வந்து இவர் வந்து ஒரு ஸ்டோரி வந்து படிக்கிறார். ஆக்சுவலி ஓவிட் வந்து ஒரு ரோமன் பொயட். அவருடைய ஒரு ஒர்க் தான் வந்து மெட்டாமார்ஃபசிஸ். அந்த ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் அந்த இது தான் வந்து கிங் சேயஸ் அண்ட் குயின் ஆல்சியோன் அவங்களுடைய ஸ்டோரி வந்து அவர் படிக்கிறாரு. அப்போ வந்து இந்த கிங் வந்து எங்கே போயிருக்காருன்னு பார்த்தோன்னா ஷிப்க்கு வந்து போயிருக்காரு. அப்போ வந்து ஒரு ஸ்ட்ரோம் வந்து ஒரு புயல் வந்து வந்த இதனால வந்து அங்கே வந்து அவர் வந்து ட்ரவுன் ஆகிடுச்சு அவர் போன ஷிப்பில். அண்ட் இங்கே வந்து குயின் ஆல்சியோன் இருக்காங்களே அவங்க வந்து ரொம்ப ஆங்ஷியஸாக அவங்க ஹோமில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா அவங்க சாப்பிடாம கூட வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கிங்ஸோட ஃபேட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஷி ப்ரேஸ் டு ஜூனோக்கு ப்ரே பண்ணுறாங்க. அப்போ வந்து ஜூனோ வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா இம்மீடியட்டாக ஆல்சியோன் தூங்கினதுக்கப்புறம் அவரோட மெசஞ்சர் ஒருத்தர் வந்து மார்ஃபியஸ், அவர் தான் வந்து இந்த காட் ஆஃப் ஸ்லீப், அவரை அனுப்பி அங்கே இருக்கிறத வந்து ட்ரீமாக வந்து யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தோன்னா ஆல்சியோனுக்கு வந்து ட்ரீமாக காட்ட போகிறாங்க. ஸோ இப்போ வந்து மார்ஃபியஸ் வந்து அந்த கிரேட் சீக்கு போகிறார். எங்கன்னா இந்த மெடிட்டேரியன் அந்த சீல போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அவரோட கிங் வந்து ட்ரவுன் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்து அந்த மாதிரி அவருக்கு வந்து ஆல்சியோனுக்கு ட்ரீமில் வந்து தெரியுது. அப்போ ஆல்சியோன் வந்து டு ஸ்பீக் டு ஹர் அண்ட் ஷோ ஹர் ஹி ஹாஸ் ட்ரவுண்ட். அவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி இப்போ வந்து காட்டுறாங்க. இப்போ வந்து சேயஸும் வந்து யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு பார்த்தோன்னா ஆல்சியோன்கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி என்னோடய பாடி வந்து அந்த சீக்கிட்ட வந்து வரும். அப்போ நீ கண்டுபிடிச்சி அதை வந்து என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து அதை பரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு வந்து இந்த மாதிரி சாரோவாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த வந்து சேயஸ் வந்து ஆல்சியோன்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆல்சியோன் வந்து முழிச்சிடறாங்க அண்ட் சேயஸ் இஸ் கான். அதுக்கப்புறம் அந்த ட்ரீம் வந்து முடிஞ்சுது. இப்போ வந்து இந்த நெரேட்டர் வந்து என்ன இது பண்ணுறாருன்னா நமக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு தூக்கத்தில் இந்த காட் வந்து நமக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து யாரை ப்ரே பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா ஜூனோ அவரை வந்து ப்ரே பண்ணுறாரு. அப்போ ப்ரே பண்ணும்போது நெரேட்டரும் வந்து தூங்கிடுறாரு. இப்போ இவருக்கு என்ன ட்ரீம் வருதுன்னு பார்த்தோன்னா மந்த் ஆஃப் மே அந்த டைமில் தான் வந்து இது நடந்துகிட்ருக்கு. ஹீ திங்ஸ் தட் இட்ஸ் அ மந்த் ஆஃப் மே. அண்டு அங்கே வந்து நிறைய நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ்லாம் வந்து வெளியே சிங்கிங் பண்ணிகிட்ருக்கு. அங்கே இருக்கக்கூடிய விண்டோஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்டெயின்டு கிளாஸ் அதெலாம் எதை டிபிக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா அங்கே நடந்த ஸ்டோரி ஆஃப் த ட்ரோஜன் வாரை டிபிக்ட் பண்ணுது. அண்ட் அதில் இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ்லாம் வந்து அதில் இருக்கக்கூடிய பெயிண்டட் அந்த பிக்சர்ஸ்லாம் வந்து எது இருக்குன்னு பார்த்தோன்னா
ரொமான்ஸ் ஆஃப் தி ரோஸ் இந்த மாதிரி பிக்சர்ஸ் இதெல்லாம் தான் அங்கே வந்து இருக்குது. அப்போ அந்த அந்த விண்டோ வழியாக அந்த ட்ரீமர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நிறைய சவுண்ட்ஸ் வந்து அவர் கேட்குறாரு. என்ன சவுண்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா இந்த ஹார்ஸ்மேன்லாம் வந்து ஹண்ட்டுக்காக அசம்பிள் பண்ணிகிட்ருக்க மாதிரி அவருக்கு வந்து அந்த சவுண்டு கேட்குது. இந்த ட்ரீமரும் போய்ட்டு அந்த ட்ரீமில் அவரும் அந்த ஹார்ஸ் கூட அந்த இது கூட போய் ஹண்ட் பண்ண ஜாயின் பண்ண போகிறாரு. அப்போ அதில் வந்து ஒரு ஹண்ட்மேனை பற்றி அவர் கேட்குறாரு, யார் வந்து இதை ஹண்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வந்து யாருன்னு பார்த்தோன்னா இட் இஸ் த எம்பரர் ஆக்டேவியன்ஸ் அது வந்து எம்பரர் ஆக்டேவியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நரேட்டர் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த க்ரீன் அண்ட் ஃப்ளாரி பார்த்துருக்கு இல்லையா, அங்கே நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ வந்து அவர் அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் இதெல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே வந்து நிறைய டியர் அண்ட் அதர் அனிமல்ஸ்லாம் வந்து அங்கே நிறையா இருக்குது. அங்கே வந்து அவர் யாரை மீட் பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா ஒரு பிளாக் நைட்டை வந்து மீட் பண்ணுறாரு. அவர் வந்து ரொம்ப சோகமாக அவர் வந்து சாங்ஸ் எழுதிட்டுருக்காரு. அப்போ வந்து நெரேட்டர் போயிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா இந்த ஃபார்ச்சூன் வந்து எனக்கு எகெயின்ஸ்டாக இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப மிசரபுளாக இருக்கேன் அப்படி மாதிரி சொல்லி அவர் சொல்லிகிட்ருக்காரு. அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா நைட் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு செஸ் கேம் வந்து விளையாண்டுட்ருந்தோம். அப்போ வந்து ஃபார்ச்சூன் வந்து ட்ரிக் பண்ணி வின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது கேட்டோன்னே அந்த ட்ரீமர் வந்து என்ன சொல்கிறாருன்னா சாக்ரட்டிஸோட அந்த டீச்சிங்ஸ் இதெல்லாமே வந்து அவர் வந்து சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ட்ரீமர் வந்து நைட்டை வந்து சூசைட் மாதிரி எதுவும் பண்ணிக்காது அந்த மாதிரி சொல்லி அவர் வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, நான் இதை விட நிறைய விஷயத்த நான் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த நைட் வந்து சொல்கிறாரு. அவர் வந்து நைட் வந்து அவர் யூத்தாக இருக்கும் போது அப்போ டெடிகேட்டட் டு த சர்வீஸ் ஆஃப் லவ் அவங்களோட லேடி லவ் பற்றி சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப மாடஸ்டியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்து மேரேட் பண்ணி த பிளாக் நைட்டும் அண்ட் லேடி ஒயிட் இவங்க 2 பேரும் வந்து மேரேட் பண்ணி சம் இயர்ஸ் வந்து நல்லா ஹாப்பியாக தான் நாங்கள் வந்து இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த நெரேட்டர் வந்து அக்ரீஸ் திஸ் வாஸ் அ லவ்லி லேடி அதெல்லாம் வந்து அவர் நெரேட்டரும் வந்து ஒத்துக்கிறாரு. பட் ஏன் இவர் வந்து இன்னமும் இந்த ஒரு செஸ் கேமுக்காகவா இவ்வளோ அப்செட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்போ தான் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா அவரோட லேடி லவ் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ட்ரீமர் கூட வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. ஏன் வந்து இது வந்து இவருக்கு ஒரு பெரிய கிரேட் லாஸ் தான் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரீமர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ வந்து இந்த ஹண்டிங் ஹார்ன் சவுண்ட்லாம் இருக்கு இல்லையா, அது இவங்களுக்கு வந்து கேட்குது. அதோட இந்த ட்ரீம் வந்து முடிஞ்சிடுற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் இந்த நைட்டுக்கு மட்டும் எவ்வளோ டைம் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 12 hours அவரோட டேல் சொல்கிறதுக்கு மட்டும் அலாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ட்ரீமரும் வந்து அந்த ஃபேண்டாஸ்டிக் ட்ரீம்லேருந்து அவரும் வந்து முழிச்சிட்டாரு. அண்டு அதுக்கப்புறம் தான் வந்து இதனோட கிளாரிட்டி அந்த ட்ரீமோட ஒண்டர் இதை வச்சு இதை பார்த்ததுக்கப்புறம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, இதை வந்து நம்ம வந்து ஒரு போயமாக எழுதணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அதை வந்து டிசைட் பண்ணுறாரு. அண்ட் அவ்வளோதான் வந்து இந்த போயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.